அத்தியாயம் 1. சினிமாஸ்கோப் அகலத்திரையில் வயதான கதாநாயகன் மேக்கப் மேனின் உபயத்தால் ஹீரோவாக மாறி மாட்டு வண்டியில் ஹெலிகாப்டரை துரத்தி கொண்டிருக்க தியேட்டரில் விசில் பறந்தது. வில்லன் கையில் மிஷின் கன்னை வைத்து கொண்டு ஹீரோவையும் மாட்டு வண்டியையும் தவிர சகலத்தையும் சுட்டான். பாக்ஸ் ஆபீஸில் உட்கார்ந்து படம் பார்த்து கொண்டிருந்த சம்பத்குமார் தலையில் அடித்து கொண்டு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சோபனாவை பார்த்தான். இதுக்கு தான் தமிழ் படம் வேண்டான்னு சொன்னேன், நீ கேட்கல. லாஜிக்கெல்லாம் பார்க்காதீங்க, மூளையை கலட்டி ஓரமா வச்சுட்டு படம் பார்க்க வரணும்னு பேப்பர்ல விளம்பரம் போட்டிருந்தா சரியா இருந்திருக்கும். 47 வயது ஹீரோ 17 வயது பொண்ணோட டூயட் பாடுறது நம்ம தமிழ் படத்துல மட்டும்தான் நடக்கும். அங்க பாரு, மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டே ஹெலிகாப்டருக்கு தாவுறாரு. தியேட்டரில் விசில் சத்தம் உறைந்து போயிற்று. போலாமா சோபனா? நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த தியேட்டர்ல இருந்தா பிளேடை எடுத்துக்கிட்டு போய் ஸ்கிரீனை கிழிச்சிடுவேன். சோபனா சிரித்து கொண்டே எழுந்தாள். சரி வாங்க போலாம், படம் இன்னும் 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும் போல இருக்கு. கூட்டம் வந்துட்டா காரை எடுக்க முடியாது. சம்பத்குமாரும் சோபனாவும் எழுந்தார்கள். ஹீரோ இப்போது ஹெலிகாப்டரை பற்றி கொண்டு தொங்க வில்லன் ஹீரோவின் கையை தன் காலால் மிதித்து நெரித்து கொண்டிருந்தான். இருங்க, பார்த்துட்டு போலாம். சோபனா நிற்க சம்பத் சிரித்தான். ஹீரோ கீழே விழமாட்டான், நீ தைரியமா வா சோஃபி. இருவரும் வெளியே வந்தார்கள். சரிந்து போன காரிடரில் நடந்தார்கள். மணி என்னங்க? 12:30. இனிமே செகண்ட் ஷோவெல்லாம் வரக்கூடாதுங்க. ஏன்? தூக்கம் கெடுது, காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியறதில்ல. நீங்க 8 மணி வரைக்கும் படுத்து தூங்குற மாதிரி என்னால தூங்க முடியுமா? இருவரும் காரிடரை முடித்து கொண்டு கீழே வந்தார்கள். பிரம்மாண்டமான அந்த காம்ப்ளெக்ஸ் தியேட்டருக்கு வலது பக்கம் கார் பார்க்கிங் தெரிய, சோஃபி நீ இங்கேயே நில்லு, நான் காரை டிரைவ் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுறேன், நீ அப்படி ஓரமா நில்லு. சோபனா ஓரமாய் போய் நின்று கொள்ள சம்பத்குமார் கார் பார்க்கிங்கை நோக்கி போனான். பனியில் நனைந்து கொண்டிருந்த உயர்ந்த ஜாதி கார்களுக்கு மத்தியில் சம்பத்குமார் நடந்த போது பின்பக்கம் அந்த குரல் கேட்டது. ஹலோ சம்பத்குமார். திரும்பினான். ஒரு காருக்கு பக்கத்தில் யாரோ மசமசப்பாய் தெரிந்தார். யாரு? உருவம் நெருங்கி வந்தது. என்ன தெரியலையா சம்பத்குமார்? நான் தியானேஸ்வரன். இன்டெக் இண்டஸ்ட்ரியல்ஸ் எக்ஸிபிஷன்ல 2 பேரும் ஒரு தடவை மீட் பண்ணிக்கிட்டோமே. எஸ், ஹவ் ஆர் யூ? வெரி ஃபைன். நீங்களும் உங்க மனைவியும் படத்துக்கு வந்திருக்கீங்க போலிருக்கு. ஆமா, நீங்க? நானும் படத்துக்கு தான், பட் தனியா வந்தேன். ஒய்ஃப் ஊருக்கு போயிருக்கா. நல்ல வேலை, அவங்க இந்த படத்தை பார்க்குற கொடுமையிலேருந்து தப்பிச்சிட்டாங்க. தியானேஸ்வரன் சிரிச்சான். இப்படி ஒரு பாடாதி படம் எடுக்கிறதுக்காக கோடி கணக்குல பணத்தை செலவு பண்றாங்க. அந்த பணத்தை வச்சு ஒரு இண்டஸ்ட்ரி கட்டினாலாவது ஒரு 300-400 பேருக்கு வேலை கிடைக்கும். அப்படின்னு பார்த்தா சினிமா யார் எடுக்கிறது? இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மக்கள் வயிற்றுக்கு சோறு இல்லாததை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க. புதுசா படம் வரலைன்னு கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துடுவாங்க. பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் புது படம் வரலைன்னா தமிழன் பண்டிகையே கொண்டாட மாட்டான். சரியா சொன்னீங்க சம்பத்குமார். பை த பை, பிஸ்னஸ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது? எல்லாமே ஸ்மூத் கோயிங். உங்க டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் எப்படி? நல்லா போய்கிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம மில் பக்கம் வாங்கலேன். அவசியம் வரேன். see you, குட் நைட். குட் நைட். சம்பத்குமார் கையசைத்து விடைபெற்று கொண்டு கார் பார்க்கிங்கின் கோடியில் இருந்த தன்னுடைய காரை நோக்கி போனான். காரின் கதவின் லாக்கை விடுவித்து உள்ளே போய் சாவியை சொருகி இன்ஜினை உசுப்பினான். அது ஆரோக்கியமாய் கனைத்துவிட்டு நகர்ந்தது. இடைவெளிக்கிடையே காரை மெதுவாக உருட்டி கொண்டு சோபனா நின்றிருந்த இடத்துக்கு வந்தான். லேசாய் வியப்புக்கு போனான். சோபனா நின்றிருந்த இடம் வெறுமையாய் இருந்தது. இவள் எங்கே போனாள்? சம்பத்குமார் காரை விட்டு இறங்கி முகம் பூராவும் குழப்பத்தை ஒட்டி வைத்து கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தான். கண்களுக்கு தட்டுப்படவில்லை. தியேட்டருக்குள்ளே ஹீரோ வில்லனை புரட்டி எடுத்து கொண்டிருப்பதற்கு அடையாளமாய் விசில் சத்தம் காரை துளைத்தது. சோபனா எங்கே? சம்பத்குமார் பயத்தோடு காரிடர் பக்கம் பார்த்து கொண்டிருந்த போது ஒரு தூணின் மறைவில் இருந்து மெல்ல வெளிப்பட்டாள் சோபனா. வேகமாய் அவனை நோக்கி வந்தாள். சற்று கோபமாய் அவளை பார்த்தான் சம்பத்குமார். சோஃபி, இது என்ன விளையாட்டு? கோவப்படாதீங்க. 2 வீலர் பார்க்கிங்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வண்டியை எடுக்க வந்துட்டார். அவர் கண்ணில் படாம மறைய வேண்டியதாயிடுச்சு. சம்பத்குமார் நோகாமல் தன் தலையில் அடித்து கொண்டான். இந்த பயம் எப்ப உன்னை விட்டு போகுமோ? வெரி சிம்பிள். என்ன? உங்க கையால தாலியை கட்டிக்கிட்ட பிறகு உடனே அந்த விஷயத்துக்கு வந்துடுவியே. வந்து கார்ல ஏறு. சோபனா சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு காருக்குள் ஏறி கொண்டாள். சம்பத்குமார் ஸ்டேரிங்கை கையாண்டு தியேட்டருக்கு வெளியே வந்தான். சாலை வெறிச்சோடி கிடக்க
குளிர்காற்று இருவரையும் அலம்பியது. சோஃபி, எனக்கு மட்டும் உன் கழுத்துல தாலி கட்டணுங்கிற ஆசை இல்லைன்னு நினைக்கிறியா? ஆசை இருக்கிற மாதிரி தெரியலையே. எதுக்கும் காலம் வர வேண்டாமா? வீட்டுல ஒருத்தி நான் கட்டின தாலியோட சட்டப்பூர்வமா சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளை சரி கட்டாம எப்படி உன் கழுத்துல தாலியை கட்ட முடியும்? அப்படின்னா காலம் பூராவும் நான் உங்களுக்கு ஸ்டெப்னி தானா? ஏன் அந்த வார்த்தை சொல்ற சோஃபி? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. என்னோட மனைவி சவிதாவை கன்வின்ஸ் பண்ணி. எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. என்ன நம்பிக்கை இல்லை? உங்க மனைவி நீங்க என்னை 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் கொடுப்பாங்கன்னு. சவிதா ரொம்ப நல்லவ. என்னோட சந்தோஷத்துக்காக அவ எதை வேணாலும் செய்வா. சோபனா சிரித்தாள். எதுக்காக சிரிக்கிற? ஒரு பொண்ணு எதை வேணும்னாலும் பங்கு போட்டுக்குவா, பட் புருஷனை தவிர. 1 மாசம் பொறுத்துக்கோ சோஃபி. நம்ம கல்யாணத்தை சவிதாவே முன்னாடி நின்று பண்ற மாதிரி நான் செய்கிறேன். பார்க்கலாம். கார் மேலும் 10 நிமிடம் பயணித்து அந்த ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டலுக்கு முன்பாய் போய் நின்றது. நாளைக்கு எங்க மீட் பண்ணலாம் சோஃபி? 2 நாள் வேண்டாம். ஏன்? ஆஃபீஸில் ஜென்ரல் மீட்டிங். ராத்திரி 8 மணி வரைக்கும் நான் ஆஃபீஸில் தான் இருந்தாகணும். அப்போ மறுபடியும் எப்போ? ஃபோன் பண்ணி சொல்கிறேன். குட் நைட் வித் ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட். சோபனா கையசைத்து விட்ட காருக்குள் போக சம்பத்குமார் காரை நகர்த்தினான். பிரதான சாலையை கடந்து ஒரு கிளை சந்துக்குள் நுழைந்த போது காரின் பின்பக்க சீட்டுக்கு அடியில் அதுவரையிலும் மூச்சு காட்டாமல் படுத்திருந்த அந்த உருவம் மெல்ல எழுந்து உட்கார்ந்தது. இடுப்புக்கு சுற்றி வைத்திருந்த அந்த பழைய தாம்பு கயிறை எடுத்துக்கொண்டது. அத்தியாயம் 2. அதிகாலை 5:45 மணி. ரூபலா கொடுத்த டீயை குடித்துவிட்டு ஜாக்கிங் புறப்பட்டு போக தயாராக இருந்த விவேக் காம்பவுண்ட் கேட்டை யாரோ திறக்கும் சத்தம் கேட்டு எட்டி பார்த்தான். கேட்டுக்கு வெளியே ஒரு கைனடிக் ஹோண்டா ஸ்கூட்டர் நின்று இருக்க சல்வார் கமிஸ் அணிந்த ஒரு பெண் கேட்டை திறந்தபடி உள்ளே வந்து கொண்டிருந்தாள். ரூபலா, யாரோ வந்திருக்காங்க, போய் யாருன்னு பாரு. இனிமே நீங்க ஜாக்கிங் போன மாதிரி தான். ரூபலா முணங்கி கொண்டே போய் வாசற்கதவை திறக்க போர்டிகோ படியில் அந்த சல்வார் கமிஸ் ஏறி கொண்டிருந்தாள். யார் வேணும்? மிஸ்டர் விவேக் இருக்காரா? நீங்க? என் பெயர் குழலி, பிரஸ் ரிப்போர்ட்டர். ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்றேன். மிஸ்டர் விவேக்குக்கு என்னை தெரியும். பிரஸ் மீட்டிங்ல நிறைய தடவை பார்த்திருக்கேன். 1 நிமிடம் இப்படி உட்காருங்க. ரூபலா வரவேற்பறையில் இருந்த சோஃபாவை குழலிக்கு காட்டிவிட்டு உள்ளே போனாள். கால்களுக்கு ஷூக்களை மாட்டிக்கொண்டிருந்த விவேக் நிமிர்ந்தான். யாரு? பேர் குழலி, பிரஸ் ரிப்போர்ட்டர். ஓ, வண்டார் குழலியா? வண்டார் குழலி? அந்த பொண்ணோட முழு பெயர் அதுதான். ஆனா பத்திரிகை உலகத்துல குழலின்னு சொன்னாதான் தெரியும். குழலியோட அப்பா ஒரு தமிழ் பேராசிரியர். அதான் இப்படி ஒரு இனிமையான இலக்கிய பெயர். சரி, எதுக்காக வந்திருக்கான்னு விசாரிச்சியா? உங்களை பார்க்கணுமா? விவேக் எழுந்தான். ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் காலங்காத்தாலேயே என்னை பார்க்க வந்திருக்கானா? ஏதோ விஷயம் இல்லாம இருக்காது. வரவேற்பறைக்குள் நுழைந்தான் விவேக். உட்கார்ந்திருந்த குழலி எழுந்தாள். குட் மார்னிங் சார். வாமா குழலி, சூரிய உதயத்துக்கு முந்தி போலீஸ்மேனோட வீட்டுக்கு வந்திருக்க. என்ன விஷயம்? சார், இப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே. அவளுக்கு எதிரே உட்கார்ந்தான் விவேக். சொல்லு, என்ன விஷயம்? குழலி தன் தோளில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு பையில் ஜிப்பை பிரித்து டைரி ஒன்றை எடுத்து வைத்தாள். இந்த டைரியை கொஞ்சம் புரட்டி பாருங்க சார். விவேக் வாங்கி புரட்டி பார்த்தான். டைரி சுத்தமாய் அதிகமாய் எழுதப்படாமல் இருந்தது. பெயர், முகவரி எதுவும் இல்லை. ஜனவரி 1 தேதியில் மட்டும் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு 30 முக்கோடி தேவர்கள் அண்ட் தேவதைகள். விவேக்கின் நெற்றியில் மெல்லிதாய் குழப்பம் பரவ மற்ற பக்கங்களை புரட்டினான். எல்லாமே வெறுமையாய் வந்தது. ஜனவரி 27 அச்சிட்ட பக்கம் வந்தது. பால் பாயிண்ட் பேனாவால் எழுதப்பட்ட அந்த 3 ஆங்கில வார்த்தைகள் பார்வைக்கு கிடைத்தன. VRS. விவேக் அந்த வார்த்தைகளை உச்சரித்து பார்த்துவிட்டு குழலியை ஏறிட்டான். இது யாரோட டைரி? தெரியல சார். உனக்கு எப்படி கிடைச்சது? நேற்று மிட்நைட் ஒரு 1 மணி இருக்கும் சார். நான் என்னோட அப்பார்ட்மெண்ட்ல ஜன்னலுக்கு பக்கத்துல படுத்து தூங்க பிடிக்காம புரண்டுக்கிட்டே இருந்தேன். அப்ப ரோட்ல யாரோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. எந்திரிச்சு பார்த்தேன். யாரோ ஒருத்தன் இருட்டுல சூட்கேஸை கையில வச்சுக்கிட்டு ஓடிட்டு இருந்தான். நான் பார்த்துட்டு இருக்கும் போதே என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு நேர் எதிரே இருந்த ஒரு பெரிய குப்பை தொட்டிக்கு பின்னாடி போய் மறைஞ்சான். குத்துக்காலிட்டு உட்கார்ந்து சூட்கேஸை பிரிச்சு எதையோ கிளறி பார்த்தான். கடைசியில் இந்த டைரியை எடுத்து குப்பை தொட்டிக்குள்ள வீசிட்டு சூட்கேஸோட ஓடி போயிட்டான். நான் உடனே டார்ச் லைட்டோட அந்த குப்பை தொட்டிக்கு போய் அவன் வீசி எறிஞ்ச டைரியை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அவன் ஒரு சூட்கேஸ் திருடனா இருக்கலாம். யார்கிட்ட இருந்தாவது
அடிச்சிட்டு வந்த சூட்கேஸை குப்பை தொட்டிக்கு பக்கத்துல உட்காந்து பிரிச்சு பார்த்துட்டு வேண்டாத பொருட்களை வீசிட்டு போயிருக்கலாம். யூ ஆர் கரெக்ட் சார். ஆனா இந்த டைரியில இருக்கிற சின்ன சின்ன ஆங்கில வார்த்தைகள் மனசுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு. VRS தானே? ஆமா சார். அது என்ன அர்த்தம்? வீணா நாங்கள், எஸ்னா சரி, நாங்கள் சரியா இருக்கிறோம். அப்படி அர்த்தம் வராதே சார். VR ஓகேன்னு எழுதிருந்தா அது சரியா இருந்திருக்கும். VRSனா அது வித்தியாசமா இருக்கே. அது ஏதோ கோட் வேர்டா இருக்கலாம் சார். அவ்வளவு சுலபமா இதை எடுத்துக்க முடியல. காரணம் 27ஆம் தேதி அச்சிட்ட பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன வார்த்தைகள் மாதிரியே பிப்ரவரி 27, மார்ச் 27, ஏப்ரல் 27, மே 27 அச்சிட்ட பக்கங்களிலும் சில வார்த்தைகள் இருக்கு. இஸ் இட்? புரட்டி பாருங்க சார். விவேக் பார்த்தான். பிப்ரவரி 27 அச்சிட்ட பக்கத்தில் ஈசன். இது என்ன வார்த்தை? மார்ச் 27 பாருங்க சார். பார்த்தான். யுவி. ஏப்ரல் 27 பக்கத்துக்கு போனான் விவேக். ஹனி பி. மே 27 டி. விவேக் பரபரவென்று மற்ற பக்கங்களை புரட்டி பார்க்க எதுவுமே எழுதப்படாமல் வெறுமையா இருந்தது. குழலி சொன்னாள், அந்த டைரியில் இருக்கிற மொத்த எழுத்துக்களுமே அவ்வளவுதான் சார். என்னோட சந்தேகம் எல்லாம் அந்த டைரி ஒரு கடத்தல் பேர்வழியோட தான் இருக்கலாம். இப்ப என்ன மந்த்? மார்ச். தேதி 23. இந்த டைரி படி மார்ச் 27ஆம் தேதி யூவின்னு எழுதியிருக்கு. யூனா நீ, வீணா நாங்கள். இவ்வளவு சிம்பிளான வார்த்தைகளை டைரியில் எழுதி வைப்பானேன்? இது நிச்சயமா ஏதோ ஒரு கள்ளக்கடத்தல் விவகாரமா தான் இருக்கணும் சார். குழலி, அந்த சூட்கேஸ் திருடனை இன்னொரு தடவை பார்த்தா உன்னால அடையாளம் சொல்ல முடியுமா? அது சாத்தியமில்ல சார். ஏன்? அவனோட முகத்தை நான் சரியா பார்க்கல. ஆனா ஒரு அடையாளத்தை நோட் பண்ணினேன். என்ன? அவன் ஓடும்போது ஒரு காலை இழுத்த மாதிரி விந்தி விந்தி ஓடினான். விவேக் சில வினாடிகள் டைரியை யோசிப்பாய் பார்த்து விட்டு பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்து கஸ்டம்ஸ் ஆபீஸ்க்கு எண்களை தட்டினான். மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டது. விவேக் கேட்டான், ஹலோ கஸ்டம்ஸ்? எஸ். சீஃப் லாரன்ஸ் இருக்காரா? இப்பதான் டியூட்டிக்கு வந்தார். நீங்க யார சார் பேசுறது? விவேக். அடுத்த வினாடியே கனெக்ஷன் கிடைத்தது. லாரன்ஸ். குட் மார்னிங் விவேக் என்றார். குட் மார்னிங் லாரன்ஸ். காலங்காத்தாலே உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். வெல்கம். ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். கேளுங்கள், சொல்லப்படும். என் கைக்கு இப்போ ஒரு டைரி கிடைச்சிருக்கு. அதுல இந்த வருஷம் ஜனவரியில இருந்து மே வரைக்கும் ஒவ்வொரு 27ஆம் தேதியும் சில சிம்பிளான ஆங்கில வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. வார்த்தைகளை சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஜனவரி 27ஆம் தேதி VRS. பிப்ரவரி 27ஆம் தேதி ஈசன். மார்ச் 27ஆம் தேதி UV. ஏப்ரல் 27ஆம் தேதி ஹனி பி. மே 27ஆம் தேதி டி. இந்த வார்த்தைகள் எல்லாம் கடத்தல் பேர் வழிகளோட கோட் வேர்ட்ஸா இருக்கலாங்கிறது என்னோட எண்ணம். விவேக், அந்த டைரி இப்ப உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமா. அதை எடுத்துக்கிட்டு உடனே கஸ்டம்ஸ் ஆபீஸ்க்கு வாங்க. கோட் வேர்ட்ஸ் ஃபைல்களை எடுத்து வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் கிட்ட கேட்டா அது எந்த பார்ட்டியோட கோட் வேர்ட்ஸுங்கிறத சொல்லிடும். இப்ப வரட்டுமா ப்ளீஸ்? விவேக் செல்போனை அணைத்து விட்டு குழலியை ஏறிட்டான். குழலி, சார், இந்த டைரி உன்னோட கைக்கு கிடைச்ச விஷயத்த இப்போதைக்கு வெளியே யார்கிட்டையும் சொல்லாத. சொல்ல மாட்டேன் சார். அத்தியாயம் 3. டைம் பீஸ் கடிகாரம் அந்த அதிகாலை 3 மணிக்கு இனிய இசையை தெளித்து உள்ளன் போர்வைக்குள் சுகமாய் தூங்கிக் கொண்டிருந்த நடிகை ராகாவை உசுப்பியது. ராகா போர்வையிலிருந்து தன்னுடைய தங்க நிற கையை நீட்டி டைம் பீஸ் தலையில் கொட்டு ஒன்றை வைத்துவிட்டு மறுபடியும் போர்வைக்குள் புக முயல தலைமாட்டில் இருந்த இன்டர்கம் கூப்பிட்டது. எடுத்தாள். கீழே இருந்து அவளுடைய கால்ஷீட் விவரங்களை கவனித்துக் கொள்ளும் அம்மாக்காரி பேசினாள். ராகா கண்ணு, எந்திரிச்சிட்டியா? மறுபடியும் தூங்கிடாத. ஃப்ளைட் 5 மணிக்கு. 4 மணிக்கெல்லாம் நம்ம ஏர்போர்ட்ல இருக்கணும். ஹைதராபாத்ல 10 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாகணும். இல்லைன்னா ப்ரொடியூசர் ராவுகாரு சேம்பருக்கும் கோர்ட்டுக்கும் இழுத்துடுவாரு. தெரியும். மேலே காப்பி அனுப்பட்டுமா? ரிசீவரை வைத்த அம்மாக்காரி பாக்கியம் எதிரே நின்றிருந்த வேலைக்காரியை ஏறிட்டாள். ராகாவுக்கு காப்பி கொண்டு போய் கொடு. சரிங்கம்மா. அந்த வேலைக்காரி சமையல் அறையை நோக்கி போய் கொண்டிருக்கும் போதே பட்டர் டீப்பாயில் மேல் உட்கார்ந்திருந்த டெலிபோன் அலறியது. ரிசீவரை எடுத்து இடது காதுக்கு கொடுத்தாள். ஹலோ, பேசுறது யாரு? பாக்கியமா? ஆமா, நான் ராவ் ப்ரொடக்ஷன்ல இருந்து மேனேஜர். இப்ப மணி 3. ராகா எந்திரிச்சாச்சா? ஆச்சு. 4 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்ல இருக்கணும். இருப்பா. லேட்டா வந்துட்டு ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு இருக்க கூடாது. இந்த ஃப்ளைட்டை கோட்டை விட்டா ஹைதராபாத்துக்கு அடுத்த ஃப்ளைட் நாளைக்கு காலையில தான். தெரியும்.
ஏர்போர்ட் போக கார் 3:30 மணிக்கெல்லாம் வந்துடும். மேனேஜர் சார், நீங்க டென்ஷன் படாம ஃப்ரீயா இருங்க. சரியா 4 மணிக்கெல்லாம் நானும் ராகாவும் ஏர்போர்ட்ல இருப்போம். அது போதும். மேனேஜர் ரிசீவரை வைத்துவிட வேலைக்காரி காஃபியை கலந்து கொண்டு சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்டாள். பாக்கியம் காபி டம்ளரை வாங்கி கொண்டாள். நீ போய் மத்த வேலைய பாரு, ராகாவுக்கு நான் காஃபியை கொடுத்துட்றேன். சரிங்கம்மா. காஃபி டம்ளரோடு பாக்கியம் மாடிப்படிகளில் ஏறி ராகாவின் அறைக்கதவை தள்ளினாள். ராகா எழுந்து வாஷ் பேஷனுக்கு முன்னால் இருந்த கண்ணாடியில் முகம் பார்த்தபடி பல்லை விலக்கி கொண்டிருந்தாள். வாய் பூராவும் பற்பசை நுரை. மேனேஜர் ஃபோன் பண்ணிட்டான். 3:30 மணிக்கு கார் வந்துடுமா. சீக்கிரம் வாயை கொப்பளிச்சுட்டு காப்பிய சாப்பிடு. வாயில் இருந்த பற்பசை எச்சிலை வாஷ் பேஷனில் உமிழ்ந்து விட்டு பாக்கியத்தை பார்த்தாள் ராகா. அம்மா, என்ன 2-3 நாளாவே காலையில எந்திரிச்சதுமே தலைய சுத்துது. வாயில உமிழ்நீர் ஊறி வாந்தி வர மாதிரி இருக்கு. பாக்கியம் திடுக்கிட்டு போய் மகளை பார்த்தாள். என்னடி சொல்ற? டாக்டரை போய் பார்க்கணுமா? மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? 2 நாள் சாப்பிடாம விட்டுட்டேன். என்னடி இவ்வளோ அலட்சியமா பேசுற? தினம் தவறாம மாத்திரை போட்டுக்க வேண்டாமா? எப்படியோ மறந்துட்டேன். அடிக்கடி அபார்ஷன் பண்ணுனா உடம்போட மினுமினுப்பு போயிடும். அப்புறம் மும்பைக்காரி தான் முன்னாடி வந்து நிப்பா. இனிமே ஜாக்கிரதையா இருக்கேம்மா. சரி, எத்தனை நாள் தள்ளி போச்சுன்னு கணக்கு பார்த்தியா? இல்லம்மா, கணக்கு போட்டு பாரு. கீழே டெலிஃபோன் கத்துது, நான் போய் பேசிட்டு வர்றேன். பாக்கியம் சொல்லிவிட்டு கீழே இறங்கி போனாள். டெலிஃபோன் பிடிவாதமாய் கத்தி கொண்டிருந்தது. போய் ரிசீவரை எடுத்தாள். ஹலோ. மறுமுனையில் ராவ் புரொடக்ஷன் மேனேஜர் பேசினான். பாக்கியம், ஏர்போர்ட்டுக்கு கார் அனுப்புறதா சொன்னேன் இல்லையா? ஆமா. டிரைவர் இப்ப காரை எடுத்துக்கிட்டு வரக்கூடிய நிலையில இல்ல. ஏன்? வயிறு ஃபுல்லா சாராயத்தை நெப்பிட்டு படுத்திருக்கான். தலையில 4 பக்கெட் தண்ணி ஊத்தியாச்சு. ஆள் இப்போதைக்கு எந்திரிக்கிற மாதிரி தெரியல. இப்ப என்ன பண்றது? உங்க கார்ல வந்துட வேண்டியதுதான். அது காருக்கு பெட்ரோல், டிரைவருக்கு பேட்டா கம்பெனி கொடுத்துடும். அப்படின்னா சரி, லேட் பண்ணிடாதீங்க. சரி, 4 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்ல இருக்கணும். இருப்போம். டிக்கெட்டை எடுத்துட்டு வர மறந்துடாதீங்க. மறப்போமா? ராகா ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டா. பாக்கியம் ரிசீவரை வைத்து விட்டு மறுபடியும் மாடிப்படிகளில் ஏறினாள். மூச்சு வாங்கி கொண்டே ராகாவின் அறைக்குள் நுழைந்தாள். ராகா, ஏர்போர்ட்டுக்கு நம்ம கார்ல தான் போகணுமாம். பேச்சு சட்டென்று நின்றது. ராகா கீழே விழுந்திருந்தாள். மல்லாந்த நிலையில், வெறித்த கண்கள், சலனம் இல்லாத உடல். கடைவாயில் இருந்தும் மூக்கு துவாரத்தில் இருந்தும் இரத்தக்கோடு கிழிந்த மாதிரி ஒழுகி இருந்தது. அத்தியாயம் 4. விவேக் கஸ்டம் ஆபீஸ்க்குள் நுழைந்த போது மணி 6:45. சூரியன் தலையை நீட்டி ஓசோன் காற்றின் வெளிச்சத்தை பரப்பி இருந்தது. தன்னுடைய அறைக்குள் உட்கார்ந்து டீயை குடித்து கொண்டிருந்த லாரன்ஸ் விவேக்கை பார்த்ததும் மலர்ந்தார். வாங்க விவேக். விவேக் எதிரில் போய் உட்கார்ந்தான். டீ சாப்பிட்றீங்களா? வேண்டாம், இந்த டைரியை கொஞ்சம் பாருங்க லாரன்ஸ். லாரன்ஸ் வாங்கி டைரியை புரட்டி பார்த்து விட்டு தன் பெரிய நெற்றியை வரி வரியாய் சுருக்கினான். நோ டவுட் மிஸ்டர் விவேக், இது ஏதோ கள்ளக்கடத்தல் சம்பந்தப்பட்ட கோட்வேர்ட்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஜனவரியிலிருந்து மே மாசம் வரைக்கும் ஒவ்வொரு 27ஆம் தேதியும் கள்ளக்கடத்தல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கும். இந்த கோட்வேர்ட்ஸோட சொந்தக்காரர்கள் எந்த கோஷ்டிங்கிறத 10 நிமிஷ நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம். சொன்னவன் இன்டர்காமின் பட்டனை தட்டி பேசினான். சுபாஷ், 1 நிமிஷம் என்னோட ரூமுக்கு வந்துட்டு போ. அடுத்த 2 நிமிடமே சுபாஷ் வந்தான். இளைஞன் பளிச்சென்று வெள்ளையில் பேண்ட் ஷர்ட். சார், இந்த டைரியில ஜனவரியிலிருந்து மே மாசம் வரைக்கும் ஒவ்வொரு 27ஆம் தேதியும் ஒரு கோட் வேர்ட் எழுதப்பட்டிருக்கு. இந்த கோட் வேர்ட்ஸை கம்ப்யூட்டருக்கு கொடுத்து இது எந்த கோஷ்டிக்கு சொந்தமானதுன்னு கண்டுபிடிங்க. எஸ் சார். சுபாஷ் டைரியை வாங்கி கொண்டு நகர முயல விவேக் எழுந்தான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானும் வரலாமா? வித் பிளஷர். லாரன்ஸும் எழுந்தார். சுபாஷ் முன்னால் நடக்க இருவரும் பின் தொடர்ந்தார்கள். கஸ்டம்ஸ் கட்டடத்தின் உட்பக்கம் இருந்த ஏர் கண்டிஷனர் உருமும் கம்ப்யூட்டர் அறைக்குள் நுழைந்தார்கள். நீளமான மேஜை மேல் 4-5 வகை கம்ப்யூட்டர்கள் மின்சாரத்தில் உயிர் பிடித்து ஒளிர்ந்து கொண்டிருந்தது. கம்ப்யூட்டருக்கு முன்பாய் போய் நின்றான் சுபாஷ். டைரியை பிரித்து வைத்து கொண்டு அதில் இருந்த கோட் வேர்ட்ஸை கம்ப்யூட்டருக்குள் ஃபீட் செய்து சர்ச் அண்ட் ஃபவுண்ட் என்ற பட்டனை தட்டினான். மானிட்டர் திரையில் டைரியில் இருந்த கோட் வேர்ட்ஸ் வார்த்தைகள் ஒரு ஓரமாய் நிறுத்தி வைத்துவிட்டு சர்ச் என்ற வார்த்தையை உயிர்ப்பித்து கொண்டு அலைந்தது. ஒவ்வொரு கள்ளக்கடத்தல் கோஷ்டியின் பெயரும் கம்ப்யூட்டர் திரையில் தோன்றி உடனே மறைந்தது. கிட்டத்தட்ட 10 நிமிடம். கம்ப்யூட்டர் இப்போது சலித்து கொண்டு நில் என்று பெரியதாய் எழுதி காட்டியது. லாரன்ஸ் விவேக்கை ஏறிட்டார்.
இது கள்ளக்கடத்தல் விவரமா இல்ல மிஸ்டர் விவேக், வேறு ஏதோ. இந்த டைரியை உங்களுக்கு கொடுத்தது யாரு? ஒரு பெண், பத்திரிகை ரிப்போர்ட்டர், பேர் குழலி. சூட்கேஸை திருடிட்டு வந்த யாரோ ஒரு பேர்வழி ராத்திரி அவ வீட்டுக்கு எதிரில இருந்த குப்பை தொட்டிக்கு பின்னாடி உட்கார்ந்து சூட்கேஸை பிரிச்சு பார்த்து வேண்டாத இந்த டைரியை எடுத்து குப்பை தொட்டியில வீசிட்டு போயிருக்கான். அந்த சூட்கேஸ் திருடன் யாருங்கிறத கண்டுபிடிச்சா அவன் மூலமா இந்த டைரி யாரோடதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். விவேக் எழுந்து கொண்டான். என்னோட அடுத்த முயற்சி இதுதான். சாரி, உங்களுக்கு உதவ முடியல. நோ ப்ராப்ளம். விவேக் விடைபெற்று கொண்டு வெளியே வந்து தன் மாருதி காரை கிளப்பினான். 20 நிமிடத்தில் போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் வந்தது. மாருதியை மரத்தடியில் நிறுத்தும் போதே வராந்தாவில் இருந்த விஷ்ணு ஓடி வந்தான். குட் மார்னிங் சார். விவேக் ஆச்சரியமானான். விஷ்ணு, என்னடா இவ்வளவு காலங்காத்தால கமிஷனர் ஆபீஸ் பக்கம்? சினிமா நடிகை ராகாவோட கொலை கேஸ் நான் தான் டீல் பண்ணிட்டு இருக்கேன் சார். தெரியும். ஏதாவது ப்ராக்ரஸ் இருக்கா? இல்ல சார், என்கொயரி மட்டும் போய்கிட்டு இருக்கு. இன்னும் யாரையும் பிடிக்க முடியல. அது சம்பந்தமா கமிஷனர் கூட டிஸ்கஸ் பண்ணதான் வந்தேன். கமிஷனர் வந்துட்டாரா? இல்ல சார், மினிஸ்டர் வீட்டுக்கு போயிருக்கதா தகவல். சரி, என்னோட ரெக்கார்ட்ஸ் ரூம் வரைக்கும் வா. என்ன விஷயம் சார்? விவேக் ரெக்கார்ட்ஸ் ரூமை நோக்கி நடந்து கொண்டே தன் கையில் கிடைத்த அந்த டைரியை பற்றி சொன்னான். இப்ப அந்த சூட்கேஸ் திருடன் யாருன்னு தெரியணும். அவனுக்கு கால் கொஞ்சம் ஊனம்னு குழலி சொல்லியிருக்கான். ஆல்பத்தை எடுத்து பார்த்தா ஆள் யாருன்னு தெரிஞ்சிடும். சார், நான் அந்த டைரியை பார்க்கலாமா? பாரு. விஷ்ணு டைரியை வாங்கி புரட்டி பார்த்து பிப்ரவரி 27ஆம் தேதியை பார்த்ததும் சார் என்று குரல் திக்கி நிமிர்ந்தான். என்ன விஷ்ணு? நடிகை ராகா கொலை செய்யப்பட்டது பிப்ரவரி 27ஆம் தேதி சார். அத்தியாயம் 5. விவேக் நிமிர்ந்தான். விஷ்ணு, நீ என்னடா சொல்ற? ஆமா சார், பிப்ரவரி 27ஆம் தேதி ராகா கொலை செய்யப்பட்டா. நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த டைரியிலையும் பிப்ரவரி 27ஆம் தேதி ஏதோ ஒரு கோட் வேர்ட்ஸ் எழுதியிருக்கு. விவேக் டைரியின் பிப்ரவரி 27ஆம் தேதி பார்த்தான். ஈசன் ஈசன் எழுதியிருக்கே. ராகாவுக்கும் ஈசன்கிற வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம்? விஷ்ணுவும் குழப்பமாய் பின்மண்டையை கீறி கொண்டான். ஒருவேளை இது வேற கேஸோ? விஷ்ணு சார், நடிகை ராகாவோட மர்டர் கேஸ் ஹிஸ்டரி ஃபைல்ஸ் இப்ப யார்கிட்ட இருக்கு? எங்கிட்ட தான் சார். எங்கே? கமிஷனர் ரூம் மேஜை மேல வச்சிருக்கேன், போய் கொண்டா. விஷ்ணு ஓடி போய் கொண்டு வந்தான். விவேக் பக்கத்தில் காலியாக இருந்த ஒரு அறைக்குள் நுழைந்து ஒரு நாற்காலியை ஆக்கிரமித்து கொண்டு ஃபைலை புரட்டினான். முதலில் கொலை செய்யப்பட்ட ராகாவின் புகைப்படங்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு முன்பு எடுத்ததும் விதவிதமாய் பார்வைக்கு கிடைத்தது. விவேக் கேட்டான், மரணம் எப்படி விஷ்ணு? கழுத்துக்கு கயிற்றை போட்டு இறுக்கியிருக்காங்க சார். சம்பவம் நடந்த நேரம் அதிகாலை 3 மணியிலிருந்து 4 மணி. போஸ்ட்மார்ட்டத்துல ஏதாவது குழு? கழுத்துக்கு தாம்பு கயிறை போட்டு இறுக்கியிருக்கணும்னு டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்கார். அப்படி மென்ஷன் பண்ண காரணம், தாம்பு கயிறுங்கிறது தேங்காய் நாரால செய்யப்படுற கயிறு சார். அந்த கயிற்றால ராகாவோட கழுத்தை இறுக்கின போது கயிற்றில் ஒற்றி இருந்த நார் சிம்புகள் கழுத்து பகுதியில் இருந்திருக்குது. வேற ஏதாவது குழு? இல்ல சார். பிப்ரவரி 27ஆம் தேதி நடந்த ராகா கொலைக்கும் இந்த ஈசன் வார்த்தைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு நீ நினைக்கிறியா விஷ்ணு? ஒரு சந்தேகம் தான் சார். விவேக் புன்னகையோடு நிமிர்ந்தான். விஷ்ணு, நீ சொல்றபடி பார்த்தா பிப்ரவரி 27ஆம் தேதி மர்டர் நடந்தபடி ஜனவரி 27ஆம் தேதியும் டைரி படி ஒரு மர்டர் நடந்திருக்கணும் இல்லையா? மேபி சார். சரி, முதல்ல பிப்ரவரி 27ஆம் தேதி நடந்த நடிகை ராகாவோட கொலைக்கும் டைரியில இருக்கிற ஈசன் வார்த்தைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாப்போம். விவேக் சொல்லிவிட்டு ராகாவின் கேஸ் ஹிஸ்டரியை புரட்ட ஆரம்பித்தான். ஏறக்குறைய 15 நிமிஷ தீவிரமாய் புரட்டலுக்கு பிறகு விவேக் ஒரு சின்ன திகிலோடு நிமிர்ந்தான். விஷ்ணு, காட் இட். என்ன சார்? பிப்ரவரி 27இல் குறிப்பிட்ட ஈசன்ற வார்த்தைக்கும் ராகாவோட கொலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. எப்படி சார்? ராகாவோட உண்மையான பெயர் என்ன? சுந்தரி சார். அவளோட அம்மா பெயர் பாக்கியம். அப்பா பெயர் ஞாபகம் இல்ல சார். இளங்கோவன். ஆமா சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பார்த்த மாதிரி இருக்கு. விவேக் தன் சட்டை பையில் குத்தியிருந்த பால் பாயிண்ட் பேனாவை எடுத்து சுந்தரி என்கின்ற பெயரை ஆங்கிலத்தில் எழுதினான். விஷ்ணு அந்த பெயரை திகைப்பாய் பார்த்து கொண்டு இருக்கும் போதே சுந்தரிக்கு முன்னால் இன்ஷியலை போட்டான். ஈ சுந்தரி. விஷ்ணு சார், இப்ப இந்த ஈ சுந்தரி பேர்ல உள்ள முதல் 4 எழுத்துக்களை மட்டும் சேர்த்துப்படி. ஈசன். பாத்தியா, இதுதான் ஈசன். விஷ்ணுவின் விழிகள் பெரியதொரு வியப்புக்கு போயிற்று. சார், அப்படின்னா?
இந்த டைரிக்கு சொந்தக்காரன் யாரோ அவன்தான் கொலை பண்ணியிருப்பான். விவேக் தொடர்ந்தான். அது மட்டும் இல்ல விஷ்ணு, ஜனவரி 27 எழுதப்பட்டிருக்கும் BRS கோட்வேர்டும் கொலை சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கணும். ஜனவரி 27ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டில் எங்கெங்க கொலை சம்பவம் நடந்திருக்குன்னு ஒரு கணக்கு எடு. கொலையுண்ட நபர்களோட பெயரை BRS கோட்வேர்டோட ஒப்பிட்டு பார்க்கணும். சார், இது ஒரு விவகாரமான டைரி தான். நீ உடனடியா ஒரு காரியம் பண்ணு. சொல்லுங்க சார். கண்ட்ரோல் ரூமுக்கு போய் ஜனவரி 27ஆம் தேதி நடந்த கொலை சம்பவங்களோட பட்டியலை வாங்கிட்டு வா. விஷ்ணு கிளம்பினான்.